ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டு பூ பூத்துருக்கு. அது பார்த்திங்கன்னா மலர்ந்துருச்சு. இது கொண்டையில் சொல்லி வாசமாக இருக்கும். நல்லா இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டிருந்தா நல்லா பூத்துட்ருக்கும். இந்த காயெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். பாருங்க, பூத்துட்ருக்கு. நல்லா அடுத்த காய்ப்பு காய்ப்பு எல்லாம் பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. ரொம்ப நாளாகுது. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு போனோம். அதானே கனகாம்பரம் பூத்துருக்கு. வெண்டைக்காய் இது நல்லா கட் பண்ணி விட்ட செடியை நல்லா தான் காய்ச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு பொரியலுக்கு காய் வந்துடும். உட்காந்து எங்க இருக்குன்னு தெரியலையே. இது என்ன பிஞ்சா முத்தையான்றது முள்ளு குத்துதே. முள்ளு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். வெயில் காலையிலே சும்மா அடிக்குது. அங்க ஒண்ணு இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. மழைக்கு அதுக்கும் நல்லா துளிர் விட்டு நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. செடியை அன்னைக்கு கிள்ளி விட்டுறல, அதுல இருந்து பூ பூத்து நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் கிள்ளி விட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி கிள்ளி விடல. செடியை கிள்ளி விட்டோம்னா இன்னும் நல்லா பூக்கும். மழைக்கு நல்லா துளுத்து வருது. கூட இல்லாம எப்படி மிளகாய் அரைத்து மிளகாய் அரைச்சிட்டு போயிடலாம். நல்லா இருக்கு. காத்து காக்கா பயங்குது. தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிக்கிற மாதிரி இருக்கு. காக்கா ஏசி பெட்டி மேல உட்காந்துக்கிட்டு. தாத்தா அன்னைக்கு பறிச்சுட்டு போனாராம். நம்ம ஊருக்கு போனப்ப தண்ணி அரைச்சிட்டு பறிச்சுட்டு போயிருக்காரு. என்ன பறிச்சாருன்னு தெரியல. இவ்வளவு இருக்கே, இன்னும் 2-3 பறிச்சுட்டு போயிருப்பாரு. இப்போதைக்கு போதும். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வேற உழைச்சிருக்காங்க. கொப்பு ஒடிச்சுட்டோன்னு நல்லா இருக்கு. கலன்னு தண்ணி சாறு வைக்கலாம். இதுல தண்ணி சாறு நல்லா இருக்கும். அன்னைக்கு கஞ்சி வச்சு வீடியோ போட்டிருந்தேன்.
செம்மையாக வந்திருக்குங்க. அதை பார்க்காத நீங்கள் பாருங்கள். தண்ணி இருக்க ஆசையாக தான் இருக்குது. காற்று நல்லா இருக்கு. எங்கேயோ இடிக்குது, தண்ணி வரல. தண்ணி வரல, ஏறல போல. கீரை நல்லா முளைச்சிட்டு இருந்திருக்கு. இந்த சுண்டைக்காய் அங்கேக்கு அங்கே கண்ணு முளைச்சி கிடக்கு. பிடிங்கி எறிஞ்சிடலாமா? ஒன்னே பண்ணிட்டு கிடக்கு. நான் தண்ணி பிடிக்க வந்தேன்ல, அதுதான். நான் தண்ணி பிடிக்க வந்ததுனாலதான் தண்ணியே இல்லாம போயிடுச்சு. காலையில போட்டுமா ஏறல, ஏறி இருக்கும். நீங்க டப்புன்னு ஆஃப் பண்ணியாச்சு போல. பாலக்கீரை சப்பாத்தி செய்யணும். பாலக்கீரை பறிச்சிட்டு போயிட்டு சப்பாத்தி பண்ணலாம். இன்னைக்கு பண்ண நல்லா டேஸ்டா இருந்துச்சு. தண்ணி வரல, அது ஏறி வர்றதுக்கு லேட் ஆகும். அவ்வளோதாங்க, இன்னைக்கு காய்கறி அறுவடை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கீரை, வெண்டைக்காய், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கத்திரிக்காய், இதுதான் இன்னையோட அறுவடை. நாளைக்கு இன்னொரு அறுவடையோட சந்திப்போம். நாளைக்கு இன்னொரு அறுவடை கிடையாது, தோட்டத்தில் உள்ள புல்லெல்லாம் அரிக்கணும், நிறைய கிடக்கு. அதான் இது இப்போ இருக்கு யாராரு. இன்னைக்கு காய்கறி அறுவடை முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுவும் நல்லா அழகாக சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை.